ஹாய் ஆல் இன்னைக்கு வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி மரவள்ளிக்கிழங்கு ஃப்ரை அதுக்கப்புறமா வந்துட்டு உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் வந்துட்டு கொடுத்துருந்தேன். ரொம்பவே சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இது வந்துட்டு உப்பு மஞ்சள் போட்டு வேக வைக்கிறனால சும்மா கூட சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். நைட் டின்னருக்கு ராகி சப்பாத்தி, அது கூட வந்துட்டு மஷ்ரூம் கிரேவி தான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குழம்பு மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி செமி கிரேவி மாதிரி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அது கூட முந்திரி பருப்பு தனியாக வறுத்து அரைச்சி அது கூட பார்த்திங்கன்னா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு செமி கிரேவி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ராகி சப்பாத்தி வந்துட்டு பாதி கோதுமை பாதி ராகின்னு எடுத்திங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ராகி எடுத்தால் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஸோ சூப்பராக நம்மளுக்கு டின்னர் ரெடி ஆயாச்சு. ஒன்ஸ் மஷ்ரூம் வாங்கும்போது கண்டிப்பாக அந்த கிரேவி ட்ரை பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் கிச்சன் வந்து இப்படி தான் ஆயிடுச்சு. எவ்வளோ டைம் ஆனாலும் சரி கிச்சன் வந்து க்ளீன் பண்ணாமல் தூங்க போக மாட்டேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்போ தான் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி தான். ஆல்ரெடி ரெசிபி வந்துட்டு நம்ம பேஜில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட லஞ்ச் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.